ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஏன்னா இது ஜாதி படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. ஸ்போர்ட்ஸ் தனி, ஜாதியம் தனி, ஊர் பகை தனி. இந்த கபடி படத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் பார்க்கவே இல்லையா? நிறைய படங்கள் வந்துருச்சு. ஜாதியத்தை பற்றியும் பேசுகிறதும் சமத்துவத்தை பற்றியும் பேசுகிறதும் உடல் உழைப்பும் சரி அவருடைய நடிப்பும் சரி ஒரு 3 படி மெருகேறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. பைசன் காலம் மாடன் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் மற்றும் ஒரு படைப்பு பைசன் காலம் மாடன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஏதோ இந்த சாஃப்ட் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு கதைக்களம். அதே மாதிரி ஒரு கதைக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பற்றி பேசாமல் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல், அப்புறம் அரசியலை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ஜாதியம், இப்படி கதையாக போய்கிட்டே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. சரி, செகண்ட் ஆஃப் அப்படின்னு உள்ளே வரும்போது செகண்ட் ஆஃப் இந்த கதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல, எங்கெங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும்ல. அப்போது ஸ்போர்ட்ஸ் தனி, ஜாதியம் தனி, ஊர் பகை தனி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்து மாரி செல்வராஜ் கையாண்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் இது பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் சார்ந்த ஒரு விளையாட்டுக்கு 2 ஜாதி தலைவர்களுக்குள்ளே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கபடி படத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் பார்க்கவே இல்லையா? நிறைய படங்கள் வந்துருச்சு. சமீபத்தில் வந்த பல்டி படத்தோடைய கதையும் இதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். அப்போது இதற்கு முன்னாடி படம் இல்லையா, வெண்ணிலா கபடி குழுவும் இருக்குது. வெண்ணிலா கபடி குழு 2ல் இதே பசுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அப்போது இது எல்லாமே என்னென்னா கபடி சார்ந்த கதை கிடையாது, கபடிக்கு பின்னாடி நடக்கிற ஒரு அரசியல் தளம். ஏன்னா மாரி செல்வராஜ் என்ன மாதிரியான படங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறவர், என்ன மாதிரியான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது நம்ம கொண்டாடணும். அதே பரியேறும் பெருமாள் இந்த பைசன் காலம் மாடன் படத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் முதல் பாதியில் சொல்ல வர விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப மெதுவாக கதையாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து புதுசாக புகுத்துறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அதை திணிச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதே கதையை 2ஆம் பாதியில் இதை சமரசம் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஏன்னா இது ஜாதி படம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல, இல்லைன்னா அது ஜாதிய படம் ஆகிடும். அப்போது இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சமரசமாக சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி ஸ்லோ, 2ஆம் பாதி அது சமரசம், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒன்று. இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே கொண்டாடும். வெண்ணிலா கபடி குழு படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு அழுகையில் இருக்கும். அது வரைக்கும் படம் காமெடியாக போகும். இப்போது மெர்சல் எடுத்துக்கோங்க, இல்லை இறுதி சுற்று எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து எந்திரிச்சு நின்று அப்ளாஸ் பண்ணணும்னு தோணும். இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்கள் இருக்குது. நம்ம பார்க்கும்போது நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு தோணும். ஏன் பிரபு சாலமனுடைய லாடம் படம் கூட சிலருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த படமும் நல்லாவும் இருக்கும். இப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் இந்த மாதிரி பைசன் காலம் மாடனாக நடிச்சிருக்க துரு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவருடைய ஆக்டிங்கும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள விஷயங்களும் சரி நல்லா பண்ணியிருந்தாலுமே எந்திரிச்சு நின்று கைதட்டுற மாதிரி அதில் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம நிறைய கபடி படங்களை பார்த்துட்டோம், இன்க்ளூடிங் கில்லி. அப்போது இதை தாண்டி நான் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த படத்துடைய வசனங்கள், இந்த படத்துடைய வசனம் வந்து ஒரு அழுத்தமான வசனங்கள் இருக்குன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது. ஜாதியத்தை பற்றியும் பேசுகிறதும் சமத்துவத்தை பற்றியும் பேசுகிறதும், ஒரு ஜாதியத்தை வச்சு இன்னொருத்தவன் எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கார வந்து கத்தி எடுப்பான், பேரை பச்சை குத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கார் மாரி செல்வராஜ். அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த படத்துடைய நடிகர்கள் துரு விக்ரம், அவர் வந்து தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியாது, படம் முழுக்க வந்து அவருடைய உடல் உழைப்பும் சரி அவருடைய நடிப்பும் சரி ஒரு 3 படி மெருகேறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், மற்ற 2 படங்களே வந்து அப்பா மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இதில் உருவத்தோற்றம் மட்டும்தான் அப்பா மாதிரி இருக்கும், சியான் விக்ரம் மாதிரி. பட் நடிப்பு முழுக்க நிறைய மாற்றியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு இணை கதாபாத்திரமாக 2 பேர். ஒன்று ரஜிஷா விஜயன் சப்போர்ட்டுக்கு மட்டும் வராங்க. அனுபவ பரமேஸ்வரன் ஒரு வயது மூத்த பெண் சின்ன பையனை லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சாஃப்ட் போன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். அவங்க வந்து இவர் லவ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கதைக்குள்ளே திணிக்கணும்னு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய நபர் யாருன்னா நடிகர் பசுபதியோடைய அந்த நடிப்பு இருக்கு இல்லையா, அந்த நடிப்பு எப்படி இருந்தது நம்ம முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த கதாபாத்திரத்தை வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, மாரி செல்வராஜ் அவருடைய படங்களை எப்பவுமே தனித்துவமாக அப்பாவுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. இல்லை அப்பாவுக்கு ஒன்றுனா உடனே பையன் பொங்கி எழுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த படத்துலேயும் அது மாதிரி தான். ஆனால் பையன் எங்கே பொங்கி எழும்போது அவனுடைய வாழ்க்கை இதனால் வந்து பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பசுபதி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த நடிப்பு வந்து உண்மையிலேயே அருமையாக இருக்கும். ஏன்னா எங்கே தவறி போயிடக்கூடாது, தப்பாக போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு பயத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதே சமயம் தன் பையனையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால
ப்ரொடெக்டடாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பார். ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது கூட அந்த காட்சியோடைய உரையாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். அந்த உரையாடல்கள் சூப்பராக இருக்கும். அதில் வந்து அவர் தப்பிக்கிறதுக்கு அந்த பையனுடைய ஒரு திறமை வந்து ஒரு வழிகாட்டலாக இருக்கும்போது அவன் எப்படி தப்பிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உண்மையிலே பசுபதியோடைய நடிப்பு இந்த படத்தில் எல்லாரையும் விட தூக்கி சாப்பிட்டா ஒரு படிக்கு மேலே இருக்கிற நடிப்புன்னே நம்ம சொல்லலாம். பசுபதியோடைய நடிப்பு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடிகர் பசுபதிக்கு ஏன் சொந்த குரல் கொடுக்காம அங்கங்கே மட்டும்தான் அவருடைய சொந்த குரல் ஒழிக்கப்பட்டிருக்கு, மற்ற இடங்கள்லாம் டப்பிங்கில் வேற ஒருத்தருடைய குரல் ஒழிக்கப்பட்டது இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய குறை. அதே மாதிரி வந்து பிடி மாஸ்டர் அவருடைய விஷயங்கள் வந்து உண்மையிலே சூப்பர். அந்த படத்தில் ஒரு நியூட்ரலான கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் அது நல்லா இருக்கும். இந்த படத்துடைய பின்னணி இசையை பற்றி நம்ம பேசணும். நிவாஸ் கே பிரசன்னா நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துடைய பின்னணி இசை வந்து ஏதோ வித்தியாசமான சில விஷயங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னும் போது அது ஒரு மோட்டிவேஷனலாக அந்த ஒரு தீம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரட்சகன் படத்தோடைய தீமையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மியூசிக்காக போட்டதெல்லாம் கொஞ்சம் அபத்தமான ஒரு விஷயம். நிவாஸ் கே பிரசன்னா நீங்கள் பண்ணுற மியூசிக்கு இங்கே மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். பட் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்திருக்கலாம். பாடல்களும் சரி, மற்ற குறியீடுகளும் சரி. எப்போவுமே மாரி செல்வராஜ் படத்தில் நிறைய குறியீடுகள் இருக்கும். இந்த படத்துலையுமே நிறைய குறியீடுகள் இருக்குது. பட் அந்த குறியீடுகளையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு விஷயத்தை பேசுதுன்னா அது வந்து இந்த சமரசத்தை பற்றி பேசுது. இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இந்த படத்துடைய அந்த சாராம்சம் குறைஞ்சிரும். ஸோ இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது கண்டென்ட் சொல்ல வர நோக்கம் வேறு. அதே மாதிரி இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, இந்த ஒளிப்பதிவு வந்து நம்ம மார்பு தட்டிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஒரு கிராமத்து கதை அப்படின்னும் போது ஒரு ராவா எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கிராமத்து கதையும் தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேம் அழகாக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா பொட்டல் காடு, நம்ம ஒரு கேரளா சினிமா எடுக்கிறோன்னா அங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் இருக்கும். ஒரு பொட்டல் காடு, ஒரு கருவேலங்காடு, இந்த மாதிரி வந்து செம்மண் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த ஃப்ரேமில் அழகாக காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒளிப்பதிவாளர் அவருடைய விஷயத்தை இதில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படத்துடைய இயக்குனரான மாரி செல்வராஜுக்கு வருவோம். பரியேறும் பெருமாள் படத்தை எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கடுத்து வந்து கர்ணன் படத்துக்கு வந்து தனுஷ்னால அந்த படம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிச்சு. அடுத்து மாமன்னன் படம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி வடிவேலுவை எடுத்து சபாநாயகரை உட்கார வைக்கும்போது எந்திரிச்சு நின்று கைதட்டி அந்த படத்தை தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. வாழை படத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த படம் ஒரு மாதிரியாக அப்படியே சின்ன பசங்களோட படமாக போகும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாரையும் தாண்டி வந்து ஒரு பெரிய கனத்த அழுத்தத்தை கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் இந்த படமும் ஏதாவது ஒரு கனத்த அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு எதுவுமே இந்த படம் கொடுக்காது. ரொம்ப சாஃப்டாகவே போயிடும். மற்ற மாரி செல்வராஜ் படங்கள் மாதிரி இந்த படத்தில் அந்த ஒரு சாயல் இருக்காது. ஆனால் மாரி செல்வராஜ் படத்துக்கே உண்டான சாதியம் இருக்கா அப்படின்னா படம் முழுக்க அது நிறையவே இருக்குது. இந்த படத்தில் வந்து 2 முக்கிய தலைவர்களை காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே தேசிய தலைவர்கள், ஆனால் ஜாதிய தலைவர்களை தான் இதில் காமிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் மாற்றவும் முடியாது, மறுதளிக்கவும் முடியாது. அதே மாதிரி மாரி செல்வராஜ் இவருடைய திரைக்கதை அமைப்புகள் எல்லாமே எப்படின்னா, இதற்கு முந்தைய படங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்த காட்சிகளையே திரும்ப பார்க்குற மாதிரியும் போர் அடிக்கும். உதாரணத்துக்கு கர்ணன் படத்தில் தனுஷை வந்து போலீஸ்காரங்க வரும்போது எப்படியாவது ஊரை விட்டு துரத்தி விடணும்னு ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரியான காட்சிகளும் இங்கே இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷா விஜயன் தனுஷ் மேலே வச்சிருக்க அந்த காதல் மாதிரியே இங்கே ஒரு சில அனுபமா பரமேஸ்வரனுக்கும் துருவ விக்ரமுக்கும் ஒரு காதல் காட்சி வரும். இது மாதிரி அவருடைய சொந்த படத்துலேருந்தே நிறைய காட்சிகள் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்ததுனால நமக்கு நிறைய காட்சிகள் ஒன்றி பார்க்க முடியல. ஆனால் இந்த படம் சொல்கிற விஷயம் வந்து இது நாட்டுக்கு புதுசாக அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மாதிரியான நிறைய கதைக்களங்கள் வந்துருச்சு, இவருடைய படங்களும் வந்துருச்சு. ஆனாலும் இந்த படம் எதற்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ விக்ரமுடைய நடிப்பு, 2ஆம் பாதி வந்து படம் திரைக்கதையை வந்து ஒரு சமரசமாக சில விஷயங்களை வந்து வந்த விஷயம், சில அழுத்தமான வசனங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பைசன் கால மாடல் படத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கலாம்.